பொதுவாக ஒருவர் உபயோகப்படுத்திய பொருட்களை இன்னொருவர் உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது கூடாது. அதுலயும் ஸ்பெஷலாக சில பொருட்கள கண்டிப்பா உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா, ஒருவர் அணிந்த துணி, துணிமணி. இப்ப பல வீடுகள்ல இது நடக்கிறது. அம்மா கட்டின புடவைய மறுநாளைக்கு அவளுடைய பொண்ணு கட்டிப்பா, மாட்டு பொண்ணு கட்டிப்பா. இல்ல அதையே அவளோட புடவைய இவ மாத்தி கட்டிக்கிறது. இப்படி எக்ஸ்சேஞ்ச் அடிக்கடி பண்ணிட்டே இருக்கிறது. இது கூடாதுன்னு சொல்லிடுத்து. நாம் உபயோகப்படுத்திய துணியை அதாவது புறத்தியார் உபயோகப்படுத்திய துணியை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. அடுத்தது செப்பல். செப்பல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இது கூடவே கூடாது. செப்பல் நம்ப அவசர அவசரமா வெளியில கிளம்புவோம். கிளம்புறச்ச நம்ப செப்பல் சட்டுன்னு கண்ல படாது. இன்னும் யாராவது ஒரு அண்ணா செப்பலோ, தம்பி செப்பலோ இருக்கும். உடனே அத மாட்டின்னு கிளம்பிடுறது. அது கூடாதுன்னு சொல்லிடுத்து. இதெல்லாம் என்ன ஆகும்னா, அவன் பண்ண பாவம்லாம் இவன வந்து ஒட்டிக்கும். இந்த செப்பல போட்டுன்னு அவன் பண்ண பாவம், அந்த துணிய போட்டுன்னு இவன் பண்ண பாவம்லாம் இவன வந்து ஒட்டிக்கும். அப்படிங்கிறது சாஸ்திரம். அதே மாதிரி இந்த பஞ்சபாத்திரம்னு ஒண்ணு வச்சுப்பா. ஆசமனங்கள், பூஜை எல்லாம் பண்றதுக்கு. இன்னொருத்தர் உபயோகப்படுத்தியத இன்னொருத்தர் உபயோகப்படுத்தக்கூடாது. அவரவர்களுக்கு தனியா வச்சுக்கணும். ஆசனம் அவரவர்களுக்கு தனியா வச்சுக்கணும். இது என்னுடைய ஆசனம், அது அவனுடைய ஆசனம்னா அவனுக்கு தனியா இருக்கணும். ஜபத்துக்கு அவன் ஆசனம் தனியா இருக்கணும். வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வராளா, அவாளுக்கு குடுத்து உட்கார சொல்றதுக்கு அது தனியா இருக்கணும். அந்த மேட்டு. அப்படி. அதே மாதிரி படுக்கை ரொம்ப முக்கியம். பாய், தலகாணி, போர்வை இது அவரவர்களுக்கு தனியா இருக்கணும். முன்னாடிலாம் அப்படிதான் இருந்தது. அவரவர்கள் பாய், அவரவர்கள் தலகாணின்னு இருக்கும். இப்ப எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனம். எல்லாம் ஒண்ணா போயிடுத்து. இன்னொன்னு முக்கியமா, பிரிச்சு போட்டு வச்சே இருக்கக்கூடிய படுக்கையில படுக்கவே கூடாது. படுக்கை எப்ப பார்த்தாலும் விரிஞ்சே இருக்கக்கூடாது. கார்த்தால நாம் எழுந்தாச்சுன்னா, உடனே அத சுருட்டி மடிச்சு வச்சுடணும். பாய அல்லது பெட்ட எதுல நாம் படுத்துக்கிறோமோ, அத மடிச்சு, இது மாரி தலகாணியும் எடுத்து அப்புறப்படுத்தி ஓரமா வச்சுடணும். மறுபடியும் படுத்துக்கிறச்ச ராத்திரி தான் அத உதறி போட்டுண்டு படுத்துக்கணும். இப்படி இல்லாம, எப்ப பார்த்தாலும் விரிச்சே இருக்கிறது. அத திரும்பி எடுத்து போடுறதுக்கு சோம்பேறித்தனம். அப்படியே விரிச்சே இருக்கிறது. அதிலேயே போய் படுத்துக்கிறது. இது எல்லா விதமான ரோகத்தையும் கொண்டு வந்து விடும் சரீரத்துலன்றுத்து. நான் விரிச்சே இருக்கக்கூடிய படுக்கையில மகாலட்சுமியினுடைய சக்கலத்தின்னு சொல்லுவா இல்லையா? அவ வந்து உட்காந்துடுறான்னு இருக்கு அதுல. மூதேவின்னு சொல்றது இல்லையா? அவ வந்து விரிச்சே இருக்கக்கூடிய படுக்கையில வந்து உட்காந்துடுறா அப்படின்லாம் சாஸ்திரம் இருக்கு. அதனாலதான் இந்த காலத்துல புதுசு புதுசா வியாதி, புதுசு புதுசா மனசுக்கு வேதனைகள் இதெல்லாம் வருது. படுக்கையும், தனி ஆசனங்களையும், இத மாரி செப்பல், வஸ்திரங்கள் இதெல்லாம் தனித்தனியா உபயோகப்படுத்தணும்னு சாஸ்திரம் சொல்றது. ராமராவ்.